மழை வரக்கூடாதுன்ட்டு எல்லாரும் வேண்டிங்க. என்ன பண்றது? பசங்க கூட வந்து நம்ம தனியா அந்த நூடுல்ஸ் வந்து நம்ம கேஸ்ல செஞ்சு சாப்பிடுறத விட பசங்க கூட நல்லா பொண்ணா சாப்பிடுறது வந்து ரொம்ப செம ஜாலியா இருக்கு. யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்களா? வேலை நல்ல வேலை கிடையாது. இன்னைக்கு ஒரு புடி ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான என்டர்டைன்மெண்டான வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நானும் ஹப்பி மட்டும் வர மாட்டோம், கொஞ்சம் நிறைய குட்டீஸ்லாம் சேர்ந்து வர போறாங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாங்க வந்து செய்யலாம் சொல்லிட்டு குட்டீஸ் கூட எல்லாம் செஞ்சு இது பண்றோம். ஆனா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல செய்ய போறோம். எப்பயுமே நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடுற மாதிரி இல்லாம நாங்கள் வந்து பிளேஸ் அதெல்லாம் மாற்றி கொஞ்சம் செய்ய போகிறோம். வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு புரியும். வாங்க வளவெல்லாம் பேசாமல் வீடியோ கொண்டு போகலாம். இப்போ தான் சுனி சச்சு சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வளவெல்லாம் பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நாங்க நூடுல்ஸ் செய்யறதுக்கு ஸ்பாட்க்கு வந்துட்டோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா வெளியில எல்லாம் போல, வீட்டுக்கு பேக் சைட்ல தான் செய்யறோம். என்னென்ன ஆலப்புறம் பண்றோம் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போகலாம். சூப்பரான இப்பி நூடுல்ஸ் கூட சேர்த்து சாப்பிடுற கோழி முட்டை. டேய், நீங்க மட்டும் தான் சொல்லுவீங்களாடா? நானும் சொல்லுவேன். நூடுல்ஸ்குள்ள போடுற எக்ஸ்ட்ரா மசாலா, நூடுல்ஸ்குள்ள போடுற எக்ஸ்ட்ரா மசாலா, நூடுல்ஸ்குள்ள போடுற எக்ஸ்ட்ரா மசாலா. எங்க ஆயா திட்டு வாயில ஏத்துன அந்த வெறுவே. வாங்க கிராண்ட் ஸ்டைல் எப்படி நூடுல்ஸ் செய்யணும் பார்க்கலாம். ஃபுல் வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெறும் உடைக்கலாம். மழை வர மாதிரி இருக்குது, மழை வரக்கூடாதுன்ட்டு எல்லாரும் வேண்டிங்க. எங்க அக்கா நூடுல்ஸ் செய்யலாம்னு கூடிச்சு கட்சியில எங்க வந்து பார்த்தா நானும் எல்லா வேலையும் செஞ்சுனுங்கிறான். இதே பாருங்க, இவங்க என் தம்பி பைத்தியம் மாரி எல்லா வேலையும் பத்த வச்சுனுங்கிறான். ஒரு பைத்தியம் பார்த்தா எங்க அக்காவும் ஒரு பைத்தியம் தான். என்ன வந்து வேலை விட்டுனுக்குது. இங்க வந்து அடுப்பு பத்த வச்சுட்டோம் கைஸ். இந்த அடுப்பு வந்து எங்க ஆயா சூப்பரா மொழி வச்சிருந்தாங்க. இந்த செங்கல் புயல் வந்ததால என்னடாச்சு எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. என்ன பண்றது? நம்ம ஒண்ணு செஞ்சு வைக்கிறோம், மண் வந்து அடிச்சு தூக்கும் போது. கைஸ், செம்ம ஜாலியா இருக்கு. பசங்க கூட வந்து நம்ம தனியா அந்த நூடுல்ஸ் வந்து நம்ம கேஸ்ல செஞ்சு சாப்பிடுறத விட பசங்க கூட நல்லா ஃபன்னா சாப்பிடுறது வந்து ரொம்ப செம்ம ஜாலியா இருக்கு. அது இவனுக்கு வேற சும்மாவே ஃபன் பண்ணி கிடப்பானுங்க. இந்த லீவ் வந்து செம்ம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கும் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இவங்க செய்யற வேலையை நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் நான் நல்லா முட்டையை மட்டும் தான் போட்டு நல்லா வேக வைக்கணும். அவுக்கணும். காய்ஸ், வெறும் நல்லா ஏறிது. 5 நிமிஷத்துல முட்டை வெந்துரும் நினைக்கிறேன். முழு வேக்காலம் தான் செய்ய போறது இல்ல, அரை வேக்கால தான் செய்ய போறோம். அப்பதான் மேகி நல்லா தண்ணிலாம் நல்லா கொதிக்குது. சீக்கிரமாவே முட்டை வெந்துரும் நினைக்கிறேன். டேய், நான் சும்மா தடுக்கிறேன். எனக்கு என்ன வேலை பண்ணுங்க? டேய், நீ சின்ன ஃபர்ஸ்ட் போய் படிக்கிறால பாரு. நாங்க பாத்துப்போம் வேலையெல்லாம் செஞ்சு குடிச்சிட்டு கூப்பிடுறான். அப்ப வந்து சாப்பிடுறியா? அது வரைக்கும் போய் ஏபிசிடியா பாவம், அவனை அடிச்சு தோத்திரானுங்க. அவன் வெந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எடுக்கலாம். மேகி செய்யற வேலை. இப்ப நல்லா முட்டை வெந்துச்சு. அடுத்து என்ன வேணும்னா செய்யற வேலை தான். 3 பேர் சேர்ந்து 5 முட்டையை உரிக்கிறோம். 5 மணி நேரமா உரிச்சுக்கிறீங்க. ஏன்னா இது வந்து அரவேக்காட்டுல இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். ஆல்ரெடி நான் 2 முட்டையை வந்து குளறுபடி பண்ணி வச்சுட்டேன். அதால வந்துட்டு 3 பேரா சேர்ந்து உரிக்கிறோம். கோஆர்டினேஷன். நானே உரிச்சுட்டேன். உரிச்சிட்டியா? ஒரு முட்டையை உரிச்சிட்டான். இப்ப நல்லா வேக போகுது. வாங்க போடுவோம். மசாலா பாக்கெட்லாம் ஓரம் கட்டிட்டு ஜீரத்தை கொட்டுவோம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம நல்லா வேக வச்சு கொடுக்கணும். இதுக்கப்புறம் அனல் குத்தா கண்டி வெந்துரும். இது எந்த ஓரத்துலாம் அவ்வளவுதான். அனல் தான் இவ்வளவு அனல் இருக்கு. இதுக்கு மேல நான் அனல் கொடுக்க போறீங்க நீங்க? அவ்வளவுதான். இதுங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் கொடுங்களா? நல்லா இருக்கு. கொஞ்சம் குடுறா. எனக்கு கொஞ்சம் பொடி அடி. ஏய், அங்க நூடுல்ஸ் கூட சொன்னா என்ன நீங்க வயித்துக்கே கொட்டிடுவீங்க. மழைச்சாரல் மாதிரி மசாலா நூடுல்ஸ் கொட்ட சொன்னா எல்லாத்தையும் வயித்துக்கு கொட்டிக்கிறானுங்க. ஏய், உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் பாருடா. டேய், மண்ணா எங்கடா போனா? போனா இங்க கண்டி கரண்டி இவன் கையில வச்சிருக்கான் பாருடா. சச்சினே
கரம் கரம் மசாலா எங்க ஏய் மசாலா காய விடுங்கடா. மசாலா தேவைப்படுது. சொல்லு மசாலா போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிரலாம். கரம் மசாலா மசாலா போடுவோம். கரம் மசாலா போடுவோம். அளவுக்கு உப்பு அந்த நல்லா தேங்காய் கொதிக்குது. தெரியல நானே யூடியூப்ல பார்க்க வந்தேன். இன்னும் போதும். மசாலாவில நிறைய உப்பு இருக்கும். அப்படியா? ஆமா காய்ஸ் ஸ்டார்டர்ல தெரியுது. அதான் யாரா சூப்பரா ரெடி பண்ண போறாங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி எடுத்துக்குவோம். என்னது என்ன நிறைய புரியல. காலைல நல்லா சிக்கன் மாதிரி வேகுது. யா. பீஸ் கட்டி இது என்னடா சோகமா இருக்குங்க? ஸ்கூல் நீங்களே எந்த வேலையும் கூட மாட்டேங்கிறீங்க. திங்கக்கிழமை ஸ்கூல்ல பேக் விட்டு தூக்கிட்டு ஓடணும். சளி கடுப்பாருது. இது எப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. நல்லா படிச்சாதான்டா நம்மளுக்கு சோறு போடுவாங்கடா. நீ ஒழுங்கா படிக்கலன்னா அப்பா அம்மா இல்லை எப்படிடா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க பணம் கட்டி ஸ்கூல்ல. நல்லா படிக்கணும்டா. நல்லா படிச்சாதான்டா வாழ்க்கையில முன்னேற முடியும். சொல்றதும் கரெக்ட் தான்டா. ஒழுங்கா படிச்சாதானா நம்மளுக்கு சோறு. இல்ல யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்கடா. வேலையும் நல்ல வேலை கிடைக்காதுடா படிக்கலாம். நம்மளோட நூடல்ஸ் ரெடி. பிளாஸ்டிக் நூடுல்ஸ் வேற இருக்குது. நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டாங்களாமா. நல்லா வெந்திருக்கு. சரி சாப்பிட்டு பாப்போம். இன்னைக்கு ஒரு புடி. நல்ல பெரிய இலையா அரிச்சுன்னு வந்துடலாம். நல்லா பெரிய இலையை வெட்டினாண்டா. எங்க ஆயா அரைச்சிட்டாங்கன்னு தெரியல. இததான் கழுவி noodles நல்லா நீட்டா கொட்டி சாப்பிட போறோம் எல்லாரும் உட்காந்து. வாங்க போய் கழுவு. நல்லா ஃப்ரெஷ்ஷா இது இலை. வாங்க எடுத்துட்டு போலாம். எல்லாரும் வாங்க போய் சாப்பிடலாம். இதான் எங்க வீடு. இப்போ மாடியில் போய் சாப்பிட போறோம். வாங்க போலாம். வாங்க சீக்கிரம் பசிக்குது. சரி வாங்க போய் சாப்பிடுவோம். எனக்கு தான் போய் சரி. உன்ன என்ன தண்ணி எடுத்துன்னு சொல்லிட்டாங்களா? முதல்ல சாப்பிட்ற எண்ணெயை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது பேர் என்ன நூடுல்ஸ் கொட்டிக்கலாம். அப்படியே பாத்தி விடுவோம். அதுக்கப்புறம் என்னோட வேலை முட்டையை அப்படியே எல்லாருக்கும் வச்சுக்கலாம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். செமையா பசி அடிதே. சீக்கிரமா சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்ப்போம். செமையா இருக்குங்க. அருமையா இருக்கு. ருசியா. இது மாதிரி உங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இருங்க லைட்டா நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் தட்டி விடுங்க. கமெண்ட் செக்ஷன்ல ப்ளூ கலர் ஹார்ட் தட்டி விடுங்க. சாப்பிட்டு வரோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு நல்லா நாக் அவுட் போடுறாரு. செம்மையா இருக்குதான். பாருங்க நம்ம ஆஸ்பா கூட கைட்ல திருட்டு ராஸ்கல் என்ன விட்டு சாப்பிடுறேன். இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது. இவனுங்க என்ன கேமரா பிடிக்க சொல்லிட்டு நல்லா அமுக்குன்னு அமுக்குறானுங்க. நானும் போய் இப்போ சாப்பிட போறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.